இந்த சீரியலோட ப்ரமோல நம்ம விஜய் காவேரிய வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டாரு. ஆனா காவேரி எங்கேயுமே இல்ல. சரி ரூம்ல அவளோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கான்னு பாப்போம்னு போய் பாக்குறாரு. பார்த்தா ரூம்ல காவேரியோட ட்ரெஸ் எதுவுமே இல்ல. அதுல இருந்து விஜய் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டாரு, காவேரி இந்த வீட்டை விட்டு போயிட்டா போல இருக்குன்னு நினைச்சு மனசுடைஞ்சு போய் உட்கார்ந்துறாரு. அந்த சமயம் காத்து வேகமா அடிச்சு காவேரி எழுதி வச்ச லெட்டர் விஜயோட முகத்துல படுது. அதை எடுத்து பார்த்த உடனே காவேரி அந்த லெட்டர்ல என்ன இந்த வீட்டுல இருக்கிற யாருமே புரிஞ்சுக்கல, நான் செஞ்சது தப்புதான், அதை நான் நியாயப்படுத்த விரும்பல, ஆனா உங்க எல்லாரோட நல்லதுக்கு தான் இப்படி செஞ்சேன்னு, அது மட்டும் இல்லாம நீங்க எவ்வளவு தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன், இந்த வீட்டுக்கு நான் திரும்ப வர மாட்டேன் அந்த லெட்டர்ல எழுதிருக்கிறத பார்த்து விஜய் ரொம்ப அதிர்ச்சியாக போறாரு. அந்த லெட்டர் கொண்டு போய் தாத்தா கிட்ட காட்ட தாத்தாவும் அந்த லெட்டரை படிச்சு பார்க்க போறாரு. படிச்சு பார்த்ததும் நம்ம எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு காவிரியை திட்டினது தப்பு, அவளை நம்ம யாருமே புரிஞ்சுக்கல, அதனாலதான் அவ வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்னு சொல்ல போறாரு. அந்த லெட்டரை பார்த்த அஜயோட அம்மா அப்பாவுக்கு, அப்பா காவிரி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாளா, ரொம்ப சந்தோஷம், அவ இந்த வீட்டை விட்டு போனது ரொம்ப நல்லதுக்கு தான் சொல்ல போறாங்க. அது மட்டும் இல்லாம அஜயோட அப்பா இருந்துகிட்டு அஜய்க்கு அந்த ராகினியவே கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு சொல்ல போறாரு. அதுக்கு தாத்தாவும், இங்க பாருப்பா காவேரி சொல்றத பார்த்தா அந்த பசுபதி ஒன்னும் நல்லவன் மாதிரி தெரியல, அது மட்டும் இல்லாம ராகினி உண்மையிலே அஜய் விரும்பிதான் கல்யாணம் பண்ணிக்கிறாளான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, அதனால இப்போதைக்கு இந்த சம்பந்தம் வேணாம், கொஞ்சம் தள்ளி போடலாம்னு சொல்ல போறாரு. அதுக்கு அஜயோட அப்பா இருந்துகிட்டு, நல்லா இருக்கு நீங்க சொல்ற கதை, அந்த காவேரி உங்களை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிருக்கா, அவ சொல்றதுக்கெல்லாம் நீங்களும் ஆடுறீங்கல்ல, நீங்க யார் எதிர்த்தாலும் சரி இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கதான் போகுதுன்னு எல்லா கல்யாண ஏற்பாடுகளும் பண்ண போறாரு. இதுக்கப்புறம் காவேரி எங்க இருக்கிறாங்கன்னு விஜய் கண்டுபிடிப்பாரா, நின்னு போன அஜய் ராகினி கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு ஸ்டார் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.